ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரீ ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன். அதாவது ஒரு டிசேபிலிட்டி பர்சன்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கு நாம் ஒரு ட்ரைனிங் பண்ணுவோம். அவங்க எந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களோட எபிலிட்டி எப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு ஜாபில் அவங்க போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான் ப்ரீ ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரீ ஒகேஷ்னல் எவால்வேஷன். அதாவது ஒரு பர்சன் ஜாப் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறது தான் ப்ரீ ஒகேஷ்னல் எவால்வேஷன். அவங்க ஃபிசிக்கலாக, மென்டலாக, சோஷியல் வெல்பீயிங்காக எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுறது தான் இந்த ப்ரீ ஒகேஷ்னல் எவால்வேஷன். இதில் மெடிக்கல் எவாலுவேஷன் பார்த்தோம்னா, ஒரு டாக்டர் பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை நார்மலாக இருக்கா எப்படின்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சைக்காலஜிக்கல், சோஷியல், எஜுகேஷ்னல், ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்க பாடி கோஆப்ரேட் பண்ணுங்கிறத மொபிலிட்டியிலிருந்து கோஆர்டினேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு டாக்டர் எவாலுவேஷன் பண்ணுறது தான் இதோட பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீ ஒகேஷ்னல் எவாலுவேஷனோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரீ ஒகேஷ்னல் ட்ரைனிங். அதாவது அந்த பர்சன்னால் அவங்களால இந்த ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ட்ரைனிங் மெத்தட் தான் இந்த ப்ரீ ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்பாங்க. அவங்களோட பேசிக் ஸ்கில்ஸு, பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையும் அந்த வேலைக்கு, அந்த ஜாபுக்கு, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்க தகுதியா இல்லை அவங்க அதுக்கு ப்ராப்பராக ரெடியாக இருக்காங்களாங்கிறது ட்ரெயின் பண்ணி அவங்கள நல்லபடி கொண்டு வரது தான் ப்ரீ ஒகேஷ்னல் ட்ரைனிங். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஒர்க் ஹேபிட் ட்ரைனிங், சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ஹேபிட் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குது. டாஸ்க் ஓரியன்ட் ட்ரைனிங், பிஹேவியரல் ட்ரைனிங் இதெல்லாம் அவங்களோட கேரக்டரை அசனைஸ் பண்ணி அவங்கள நார்மல் ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு ஒர்க் பண்ண ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த ப்ரீ ஒகேஷ்னல் ட்ரைனிங். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒர்க் கெப்பாசிட்டி, அவங்களால இந்த ஒர்க்கை பண்ண முடியுமா, டாலரன்ஸ் பண்ணி இந்த வேலையை கரெக்ட் டைமுக்குள்ளே முடிப்பாங்களா, அவங்க பிஹேவியர், இந்த ஜாபுக்கு அவங்க ஸ்கில்டாக அந்த பிளேஸ்மெண்ட் இந்த ஜாபுக்கு போகிறதுக்கு, அப்புறம் இதில் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேலை நல்லபடியாக பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரீ ஒகேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் எவாலுவேஷன் இந்த ரெண்டுமே மேஜர் ரோலை பார்க்குறங்காடி தான் இதை ப்ரீ ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் ஆர் ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்பாங்க. இது பேஷண்ட்டை அசஸ் பண்ணி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரீ ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன். மெயினாக யாருக்கு வரும்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு, நியூராலஜிக்கல் பேஷண்ட்ஸ்க்கு அண்டு டிசேபிலிட்டி பேஷண்ட்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் அதாவது இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.